ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க டேஸ்டியான நல்லா ஜூஸியான இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கன் கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இது கூடவே காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். இது வந்து தனி மிளகாய்த்தூள். இது கூடவே சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். அடுத்து கரம் மசாலா சேர்த்துடலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துடலாங்க. இந்த தயிர் சேர்த்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிர் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இந்த மசாலாவோட இந்த சிக்கனை நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்து மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணும்போதே மிளகாத்தூள் போட்டிருக்கிறோம், அதனால ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டால் போதும். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சாதாங்க கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்தது அடுப்பில் வானல் ஒன்று வச்சுக்கலாம். அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி புதினாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் அதில் பாதி அளவு வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம மசாலாவோட ஊற வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்துட்டு சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ஊற வச்சுருந்த பாத்திரத்துலேயே நிறையா மசாலா ஒட்டி இருக்குங்க. அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 1/4 மணி நேரம் நம்ம மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். சிக்கன் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்தோம். சிக்கன்லேயே நிறையா தண்ணி விட்டுருக்குது. இதை அப்படியே கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவிலாம் நல்லா இழுத்து சிக்கன் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. எப்பயுமே நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது ஒரு 20-25 நிமிஷம் கண்டிப்பாக வேக வைக்கணுங்க. எனக்கு இந்த கிரேவிக்கு உப்பு தேவைப்படலைங்க. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் வேக வைக்கும்போது சேர்த்த உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால நான் சேர்க்கலை. பாருங்கள், கிரேவிலாம் நல்லா திக்காய் சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. சிக்கன் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. கிரேவியும் நல்லா திக்காக இருக்குங்க. இதை அப்படியே கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூடான நல்ல காரமான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, புரோட்டா நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.